இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் டூலில் கேபிட்டல் கெயின் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபாலோயிங் ஆர் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் இஃப் தி அசஸி சேல்ஸ் தென் ஆன் 15th January 2022 அப்போ எல்லாமே சேல் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் அது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங் பர்ச்சேஸ் ஆன் 1/10/1994 94 வந்து வாங்கியிருக்காங்க. எப்போ சேல் பண்ணுறாங்கன்னா 22 அதுங்காட்டி நமக்கு இது லாங் டேர்ம். லேண்ட் அக்யூர்ட் ஆன் 1/11/13 அப்புறம் நமக்கு இது 24 months தான். 24 monthsக்கு மேலேயே இருக்கிறங்காட்டி நமக்கு இது லாங் டேர்ம். பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்டான்னு இப்போ நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரிலாம் பார்க்க வேண்டியது இல்லை, அது எல்லாமே நமக்கு டெப்ரிசியேஷனில் போயிடும். நமக்கு டெப்ரிசியேஷனில் வர்றது எல்லாமே ஷார்ட் டேர்ம். ஸோ இதுங்காட்டி நமக்கு இது ஷார்ட் டேர்ம். ஜுவல்லரி பர்ச்சேஸ்ட் ஆன் 1/8/19 ஜுவல்லரிக்கு வந்து நமக்கு எத்தனை மந்த்ஸ்னால் 36 months பீரியட். இப்போ 36 monthsக்கு உள்ளே இருக்கங்காட்டி ஷார்ட் டேர்ம். அடுத்தது ஃபர்னிச்சர் யூஸ்டு ஆஃப் த ஆஃபீஸ் அக்யூர்ட் ஆன் 1/11/2009 இப்போ ஃபர்னிச்சரும் நமக்கு டெப்ரிசியேஷன் வரும், அதங்காட்டி இது நமக்கு ஷார்ட் டேர்ம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அண்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் இந்த மாதிரி நம்ம ஹெட்டிங் கொடுத்துட்டு நமக்காக எப்படி போடுறோம். நீங்கள் வந்து எப்படி போடணுன்னா இந்த சைடு வந்து கொஸ்டின் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் தனித்தனியாக போட்டு அந்த மாதிரி நம்ம எழுதணும். இப்போ நான் உங்களுக்கு சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் போட்டாச்சு. ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு லாங் டேர்ம், லேண்ட் அக்யூர்டுக்கு நமக்கு லாங் டேர்ம், பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு ஷார்ட் டேர்ம், ஜுவல்லரி பர்ச்சேஸ்டுக்கு ஷார்ட் டேர்ம், ஃபர்னிச்சர் யூஸ்டு இன் ஆஃபீஸ் அக்யூர்டானுக்கு நமக்கு ஷார்ட் டேர்ம். இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் போடணும். இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் டூவில் நம்ம யூனிட் 1 கேபிட்டல் கெயின் பார்க்குறோம். சம்ஸில் 3வது சம். State whether the following are the short-term or long-term capital assets if the assessee sells then on 15th January 2024 அப்போ செல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜுவல்லரி பர்ச்சேஸ் ஆன் 1/8/2021 நமக்கு ஜுவல்லரிக்கு 36 months, இவங்க 36 month முன்னாடியே சேல் பண்ணுறாங்காட்டி இது நமக்கு ஷார்ட் டேர்ம். Short-term capital gain. Following are short-term or long-term capital assets if the assessee transfer them. இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் டூவில் நம்ம கேபிட்டல் கெயின் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம கேபிட்டல் அசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினான்னு பார்க்க போகிறோம். ஸ்டேட் whether the following are short term or long term capital asset if the assessee transfer for on the 1/6/2021 அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அது பார்க்கலாம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இன் எ கம்பெனி அக்யூர்ட் ஆன் 1/6/16 இப்போ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து நமக்கு எப்போன்னா நமக்கு எத்தனை மந்த்ஸ்னால் 24 months. இப்போ 24 monthsக்குள்ளே இருக்கா 24 monthsக்கு வந்து அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போது 1/16 அப்போ நம்ம பை பண்ணியிருக்கோம். எப்போ சேல் பண்ணுறாங்கன்னா 29 அப்போ தான் சேல் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வருது. அப்போ நமக்கு இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஸோ இப்போ நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்னென்னா நமக்கு எப்போ வாங்கியிருக்காங்க 1 January 1, 2026 அப்போ வாங்கியிருக்காங்க. விற்கிறது எப்போன்னா 21 தான் விற்றுருக்காங்க. நமக்கு 1 year எப்படி முடியுதுன்னா 1/1/2016 தான். அடுத்து 1/1/2017 தான் நமக்கு அடுத்த வருஷம் முடியுது. ஃபஸ்ட் வருஷம் முடிஞ்சுதா, 2வது வருஷமாக 1/1/2017 18 2 வருஷம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமாவும் நமக்கு 21 வரைக்கும் இருக்குது. அப்போ அவங்க லாங் டைம் அப்போ தான் விற்றுருக்குறாங்க. அதுங்காட்டி நம்ம இங்கே லாங் டேர்ம் எழுதியிருக்கோம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்யூர்ட் ஆன் 1/10/16 பிளான்ட் அண்ட் மிஷினரினாலே நமக்கு என்ன வரும்னா டெப்ரிசியேஷன் வரும். ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம்.
அடுத்ததாக ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்யூட் ஆன் 1/10/14. ஃபர்னிச்சர் வந்து நமக்கு டெப்ரிசியேஷன் வரும், அதுங்காட்டி நமக்கு ஷார்ட் டேர்ம். அடுத்ததாக டைமண்ட் அக்யூட் ஆன் 25/10/2018. நமக்கு இதுக்கு வந்து 36 months. இப்போ நம்ம 25/10/2018 19 1 year, 20-21 நமக்கு 2 year தான் ஆகுது. 36 monthsக்கு பதிலாக நமக்கு 25 monthsக்கு மட்டுமே முடிஞ்சிருது. ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம். லேண்ட் அக்யூட் ஆன் 1/7/17. இதுக்கு வந்து நமக்கு 24 months. நமக்கு 24 monthsக்கே முடிஞ்சிடங்காட்டி நமக்கு இது ஷார்ட் டேர்ம். எல்லாமே கேபிட்டல் கெயின் எழுதிக்கோங்க. அடுத்ததான் லேண்ட் அக்யூட் ஆன் March 16. அதே நமக்கு வாங்கியிருக்காங்கன்னா 16 வாங்கியிருக்காங்க 21. நமக்கு 24 months விடவே அதிகமாக இருக்குது, அதுங்காட்டி இது நமக்கு லாங் டேர்ம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பி அக்யூட் ஆன் 1/6/15. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நமக்கு 24 months தான், ஆனால் அவங்களுக்கு 24 monthsக்கு வச்சுருந்துருக்காங்க, அப்போ 21 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுங்காட்டி நமக்கு இது லாங் டேர்ம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்யூட் ஆன் 1/8/19. இப்போ இது நமக்கு 25 monthsக்கு உள்ளேயே முடிஞ்சிரும். ஸோ அதுங்காட்டி நம்ம இது ஷார்ட் டேர்ம். டைமாக லாங் டைமான்னு தெரியிருக்கு, நம்ம ஃபார்மேட் படிக்கணும். அந்த ஃபார்மேட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐக்கான்லேயே தர பாருங்கள். Following are short term or long term capital assets if the assessee transfer them 1/21. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க வச்சு நம்ம லாங் டைமாக ஷார்ட் டைம்னு பார்க்கணும். லிஸ்டட் பவுண்ட் ஷேர்ஸ் அலோகேட்டட் ஆன் 1/10/20. நமக்கு 12 monthsக்குள்ளேயே இருக்கங்காட்டி அது நமக்கு ஷார்ட் டைம். லிஸ்டட் ரைட் ஷேர்ஸ் அலோகேட்டட் ஆன் 1/9/2020. 12 monthsக்குள்ளேயே நமக்கு சேல்ஸ் பண்ணங்காட்டி நமக்கு ஷார்ட் டைம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்யூட் ஆன் 1/9/19. இது 12 monthsக்குள்ளேயே இருக்குது, ஸோ நமக்கு ஷார்ட் டைம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஏபி கம்பெனி அக்யூட் ஆன் 11/8/18. நமக்கு 24 monthsக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணங்காட்டி நமக்கு ஷார்ட் டைம். டிம்பஞ்சர்ஸ் சிசெட் கம்பெனி அக்யூட் ஆன் 1/10/19. இதுவும் நமக்கு ஷார்ட் டைம். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஷார்ட் டைம் அசெட் அண்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு கொடுத்தாச்சு. இந்த இது நம்ம இதே மாதிரி எழுதிட்டு ஷார்ட் டைம் லாங் டைம் தனித்தனி பாக்ஸ் போட்டு நம்ம எழுதணும். இப்போ லிஸ்டட் ஷேர்ஸுக்கு ஷார்ட் டைம், லிஸ்டட் ரைட் ஷேர்ஸுக்கு ஷார்ட் டைம், கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஷார்ட் டைம், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து ஷார்ட் டைம், டிம்பஞ்சர்ஸ் ஷார்ட் டைம்.